अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू नहमदुहू व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व औहा रब्बुक इलन नहली अनित्तखिज़ी मिनल जिबालि बुयूतन व मिनश शजरि व मिम्मा यअरिशून सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। அல்ஹம்துலில்லாஹ், ரமதானுடைய 12வது தராவியை தொழுது விட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா குர்ஆனில் தாம் படைத்த எல்லா வஸ்துக்களை பற்றியும் அல்லாஹு தாலா கூறியுள்ளான். ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், அவன் படைத்த கால்நடைகள், இன்னும் மனிதர்களை பற்றி, இன்னும் பறவைகளை பற்றி அல்லாஹு தாலா சொல்லிக்கொண்டே வரான். கடைசியில் பார்த்தோன்னு சொன்னால், நடுவில் குர்ஆனுடைய நடுவில் ஒரு 14வது ஜுஸில் பார்த்தோன்னு சொன்னால் பூச்சிகளை பற்றியும் சொல்கிறான் அல்லாஹு தாலா. பூச்சிகளைனா எந்த இது? தேன் பூச்சி. நடுவில் ஒரு சூறாவே இருக்குது, தேன் சம்பந்தமாக ஒரு சூறாவே இருக்குது. ஆனால் முழுமையாக தேனின் சம்பந்தமாக அந்த சூறாவில் கிடையாது. ஒரு சில இடங்கள் தான் அந்த தேனுடைய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. அதனால அந்த சூறாவுக்கு சூரத்து நஹல், தேனுடைய சூறா என்பதாக, தேனி என்பதனுடைய சூறா என்பதாக பெயரிடப்பட்டிருக்கு. அல்லாஹு தாலா எல்லா வஸ்துக்களிலிருந்தோ மனிதர்களுக்கு ஒவ்வொரு ஷிஃபா வச்சிருக்கான். தேன் என்பதோ மனிதர்களுக்கு எல்லா நோய்களினுடைய ஒரு ஷிஃபாவாக இருக்குது. இப்போது ஒரு தேன் இருக்குன்னு சொன்னால், அந்த தேன் சாதாரணமாக நமக்கு வந்து கிடைக்காது. அந்த தேன் தன்னுடைய கூட்டிலிருந்து போய் தேடணும். போய் தேடி எந்த தாவரங்களில் நல்லா இருக்குது, அந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய சாறுகளை எடுக்கணும். அது தேடி போயிட்டு முதல்ல போய் ஒவ்வொரு தேனியாக போய் தேடும். ஒவ்வொரு தேனியாக போய் தேடும்போது சில தேனீகளுக்கு கிட்ட கிடச்சிரும், தான் கூட்டிலேருந்து கிட்ட இருக்க இடத்துல கிடச்சிரும். ஒரு சில தேனீக்கு தூரமாக இருக்கிற இடத்துல கிடச்சிரும். கிட்ட இருக்க தேனியினுடைய வலி என்பது ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னால், நிறைய தேனீகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு சொன்னால், அது எல்லா தேனீகளும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மலர்கள் இடத்துல, அந்த பூக்கள் இடத்துல போயிட்டு அந்த தேனுடைய தேவையான பொருட்களை எடுத்துட்டு அதை கொண்டு வந்து தன்னுடைய தேன் கூட்டில் வந்து அந்த தேனை உருவாக்கும். தேனை உருவாக்குறது எப்படி? அல்லாஹு தாலா சொல்கிறான், அதனுடைய வயிற்றிலிருந்து அந்த தேன் என்பது வரும். அந்த ஒவ்வொரு வயிற்றுலேருந்தும், அந்த வயிறு எவ்வளோ இருக்கும், சின்னோடு இருக்கும், அந்த வயிற்றுலேருந்து ஒவ்வொரு சொட்டுக்கள் வரும். அந்த ஒவ்வொரு சொட்டுக்கள் என்பது அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு ஒரு வயிறு தான் கொடுத்துருக்கான். ஆனால் தேனீக்களுக்கு பார்த்தோன்னு சொன்னால் 2 வயிறாக அல்லாஹு தாலா கொடுத்துருக்கான். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி வராங்க. ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னுடைய நண்பருக்கு வந்து வயிற்று வலி ரொம்ப நாளாக, வயிறு ரொம்ப வலிக்குதுன்றாரு அப்படின்னு சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்ன வைத்தியம் சொன்னாங்கன்னா, இந்த தேனை அவருக்கு கொடுங்க. நாள் சொன்னாங்க, தேனை அவருக்கு கொடுங்க. தேனை கொடுத்தாங்க. 2வது நாள் வந்தாங்க, யாரை சொல்லா சரியாவில், யாரை சொல்லலா அப்படின்னு சொன்னேன். திரும்ப நீங்கள் 2வது நாள் தேனை கொடுங்க. திரும்ப 2வது நாள் சரியாகலை. 3வது நாள் வராங்க. 3வது நாள் வந்தோன்னே கேட்குறாங்க, திரும்பியும் தேனை கொடுங்க அப்படின்னு சொன்னால் 3வது நாளும் சரியாகலை. 4வது நாள் வந்தோடனே கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சரியாயிடுச்சு யாரை சொல்லலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முதல் நாளில் வந்து அவருடைய வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் என்பது, கோளாறு என்பது ஏற்பட்டது. அந்த கழிவுகளினுடைய கோளாறுகள் ஏற்பட்டது. இந்த தேனின் மூலியமாக அஜீரண விஷயங்கள்லாம் அதில் வந்து ஷிஃபாவை கொடுத்துருக்கான் அல்லாஹு தாலா அந்த தேனில். அதை கொண்டு அவங்களுடைய வயிறு வந்து 3 நாட்களில் சரியாக போயிடுச்சு. இதுதான் இந்த பெரும்பாலான மருத்துவர்களை பார்த்தோன்னு சொன்னால், இன்றைய காலத்தில் உள்ள மருத்துவர்கள்லாம் இந்த தேனுடைய விஷயத்தை வச்சு தான் மருந்துகள் எழுதி தராங்க. இப்போ பொதுவாக நம்ம மருத்துவர்கிட்ட போய் ஏதாச்சும் நோய் இது அதுன்னு சொன்னோன்னு சொன்னால், குறைஞ்சது ஒரு 3 நாளைக்காச்சும் எழுதி தருவாங்க. யாராச்சும் ஒரு வேலைக்கு எழுதி தராங்களா? யாராச்சும் 2 வேலைக்கு மட்டும் எழுதி தராங்களா? கிடையாது. இது வந்து 3 நாள் போடணும் அப்படின்னு சொல்லி எழுதி வராங்க. ஏன்? இந்த தேனுடைய ஷிஃபா என்பது அதில் கலக்கப்படுது. அல்லாஹ் தாலா அதே போல் பார்த்தோன்னு சொன்னால், ஒரு சில விஷயங்களை தேனுக்கு சிறப்பாக கொடுத்துருக்கான். அதாவது 10 படிப்பினைகளை பார்த்தோன்னு சொன்னால், அந்த தேனுக்கிட்ட வந்து நம்ம எடுத்துக்கணும். என்ன முதல் படிப்பினை என்னன்னு சொன்னால், அது எந்த வேலையை செஞ்சாலும் முயற்சி செஞ்சுட்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, மஞ்சத்த வஜத, யார் முயற்சி செய்வாரோ அவர் வெற்றி பெறுவார். அந்த மாதிரி இந்த தேனை எடுத்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இதுதான். எவ்வளவு முயற்சி செஞ்சாச்சு ஏதாச்சும் ஒரு வேலையில் ஈடுபட்டு சொன்னால் முயற்சி செஞ்சு அந்த வேலையை முடிச்சே தீரும். இரண்டாவது விஷயம்,
ஒரு முயற்சி செய்யுதுன்னு சொன்னால் தான் தனியாக போய் செய்யாது. இப்போது ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஒரு தேன் வந்து போய் ஒரு மலர்லேருந்து ஒரு பூ தாவரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரதுன்னு சொன்னால், அது எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி என்ன செய்யும், தன்னுடைய கூட்டாளிகள் எல்லாத்துக்கும் சொன்ன உடனே எல்லாருமே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அப்புறமா எல்லாருமே சேர்ந்து தான் போவாங்க. இந்த மாதிரி கூட்டம் முயற்சியுடன் போவாங்க. கூட்டாக போய் கூட்டாக எடுத்துகிட்டு வந்து கொஞ்ச நாட்கள்லேயே அந்த கூடு முழுக்க தேனை வந்து நிரப்பிடுவாங்க. இது கூட்டு முயற்சி. இந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம கூட இருக்கவங்க இல்லை நம்ம குடும்பத்தார எல்லாரையும் சேர்ந்த மாதிரி செஞ்சோன்னு சொன்னால் அந்த கூட்டு முயற்சி என்பது ஒரு வெற்றியற்கு அடையும். மூணாவது விஷயம், தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்பது அதுங்களுக்கு இருக்குது. இப்போது ஆண் தேனி பெண் தேனி என்பது இருக்குது, 2 வகையில் இருக்குது. ஆனால் அதில் யார் தலைமை தாங்குவான்னு சொன்னால் பெண் தேனி தான். இதை கொண்டு நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னால், வீட்டில் இருக்க பெண்கள் தலைவர்களாக இருப்பாங்க. அதாவது வீட்டில் இருக்க பெண்களினுடைய பேச்சுக்களை பிள்ளைங்க கேட்டாங்கன்னு சொன்னால் அது நல்லதாக அமையும் என்பதற்கான ஒரு அடையாளம். அந்த ராணி தேனி என்ன சொல்லுதோ அதுதான் அதுங்க கீழே இருக்கக்கூடிய சிறிய சிறிய தேனீக்கள் எல்லாம் கேட்குமா. 4வது விஷயம் பார்த்தோன்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு போய் தேனை பார்த்துட்டு வந்துடுச்சு, ஒரு தாவரத்தை பார்த்துட்டு வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த திசையை மறக்காமல் அந்த பாதையை வந்து இந்த மாதிரி தான் போகணும்னு சொல்லி ஒரு வடிவட்டை போட்டு எல்லா கூட்டு தேனுக்காட்டும் காட்டிடுமா. இந்த வடிவட்டை தான் போடணும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பான முறை இந்த பாதையை காட்டக்கூடிய ஒரு திசையை காட்டும். அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னால் பாதையை காட்டும் போது கூட அந்த தேனீக்களினுடைய சின்ன வீடியோக்களை பார்த்தோன்னு சொன்னால் தெரிய வரும். ஒரு சில தேனீக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், பாதை வந்து கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே தூக்கி அசைக்கும். தன்னுடைய ரெக்கையை மேலே பார்த்த மாதிரி அசைக்குமா, அது கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இதுவே கீழே தூரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே பார்த்த மாதிரி அசைக்குமா, அது கிட்டே தூரமாக இருக்குன்ற அர்த்தமா. அது பாதை காட்டக்கூடிய விதத்துலேயும் இந்த விஷயத்தையும் தஃப்சீர்களில் குறிப்பிடுறாங்க. இன்னொரு பார்த்தோன்னு சொன்னால், மனிதர்கள் எல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் இன்சானு ஹரீசுன் ஃபீமா முனியா, இன்சான் என்பவன் எந்த ஒரு விஷயத்தை தடுத்துருக்காங்களோ அதில் தான் பேராசை என்பது இருக்கும். ஒரு இன்சானுக்கு ஒரு மனிதனுக்கு பேராசை என்பது அதிகமாக இருக்கும். அதிகமாக தேவை, அதிகமாக வேணும்னு. ஆனால் தேனீக்களுக்கு பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளவு போதுமோ எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் எடுக்குமே தவிர தேவைன்னு சொல்லி பேராசை அடையாது. 6வது விஷயம் பார்த்தோன்னு சொன்னால், மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயம். இப்போ தேன் அது கூட்டில் சேர்க்குது, அது அந்த தேனெடுத்து நம்ம வந்து அருந்துரும், அதனுடைய நோயிலேருந்து ஷிஃபா கொடுக்குது அந்த தேன். அதுதான் மற்றவர்களுக்கு பயனளிக்குது. 7வது விஷயம் பார்த்தோன்னு சொன்னால், நேரத்தில் பேணுதல் என்பது அந்த தேன்களத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் இப்படி போயிட்டு அது கூட்டாகவே போவோம், கூட்டாகவே இந்த நேரத்திலே போயிட்டு இந்த நேரத்திலே வந்துடும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து இருக்குது. இப்போ பார்த்தோன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம பேணுதல் என்பதை எடுத்துக்கொள்ளணும். எப்படி பார்த்தோன்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் அந்த நேரத்தை குறியீடு செய்யணும். அதுதான் சரியான முறை. இப்போது உதாரணமாக பார்த்தோன்னு சொன்னால், இந்த ஜப்பான் நாட்டிலலாம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் வளர்ந்துட்டு இருக்காங்க? ஆஃபீஸ்களில் போகும்போது கூட தன்னுடைய ஷூவை இல்லை செருப்பை வீட்டுக்குள்ளே போகும்போது கூட வெளியே போனால் எப்படி நம்ம செருப்பு அணிவோமோ அந்த மாதிரி உள்ளே போகும்போதே அடிக்க வச்சுட்டு போயிடுவாங்களாம். வெளியே வந்தால் சீக்கிரமாக செருப்பு போட்டு போகணும், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஜப்பான்காரங்க அந்த மாதிரிலாம் செய்வானுங்க. அது செய்கிறதுனால அவங்க நேரத்தை வந்து மிச்சப்படுத்துகிறாங்க, நேரத்தினுடைய பேணுதல் அவங்கள மேற்கொள்கிறதாக ஒரு உயர்வு என்பது அவங்களுக்கு கிடைக்கிது. 8வது விஷயம்னு சொன்னால், அல்லாஹு தாலா இந்த சிறிய பிராணியிலிருந்தே இந்த பூச்சிலேயே பெரிய ஒரு மருத்துவத்தினுடைய ஒரு குணத்தை வச்சுருக்கான். அதாவது இந்த தேனை கொண்டு பெரிய ஷிஃபா இருக்குது. ஒரு சில இடங்களில் குறிப்பிடப்படுது, இந்த ஷிஃபா அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், என்ன ஷிஃபா லின்னாஸ். இது வந்து இந்த தேன் என்பது மக்களுக்கு ஷிஃபா, ஒரு நோய் நிவாரணி. எப்படிப்பட்ட நோய் நிவாரணின்னு சொன்னால் 500 நோய்களுக்கு உண்டான நோய் நிவாரணியாம். 1-2 நோய்க்கு கிடையாது, 500 நோய்களுக்கு உண்டான நோய் நிவாரணி. அதே போல் 9வது விஷயம் பார்த்தோன்னு சொன்னால், எல்லா பிராணிகளும் பார்த்தோன்னு சொன்னால், எல்லா விதமான வஸ்துக்கள் பிராணிகள் பார்த்தோன்னு சொன்னால் அதுன்னு தின்னும். ஆனால் நல்லது கெட்டதுன்னு எதுவுமே நினைக்காது, எதுவுமே சிந்திக்காது. ஆனால் தேனீக்கள் பார்த்தோன்னு சொன்னால் எது நல்லதோ அதை மட்டும்தான் சாப்பிடுமா, கெட்ட விஷயங்களை உண்ணாதான். அடுத்து 10வது விஷயம் பார்த்தோன்னு சொன்னால், தேனில் இருக்கக்கூடிய அந்த ஷிஃபாவினுடைய குணம் இருக்குல்ல, அந்த சிகிச்சை என்பது நம்ம வந்து நம்பணும். நம்ம வந்து எந்த ஒரு பொருள் நம்ம இது பண்ணாலும் அந்த விஷயத்தை நம்பினாதான் அதனுடைய பிரதிபலன் என்பது ஏற்படும். ஒரு மாத்திரையை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால், இதை கொண்டு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பான்,
இதில் வந்து ஷிஃபா அல்லாஹ் வச்சுருக்கான் அப்படின்னு நம்ம நம்பினா தான் அல்லாஹு தாலா அதில் ஷிஃபாவை கொடுத்து நமக்கு பூரண குணம் என்பது கிடைக்கும். தேனுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹு தாலா நிறைய விதமாக சொல்லியிருக்கான். அதை பார்த்தோன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தேன் சம்மந்தமாக நிறைய சொல்லியிருக்காங்க. அல்லாஹு தாலா இந்த குர்ஆனில் நிறைய பிராணிகள் சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கான். அந்த விஷயங்கள் அனைத்தையும் நாம் கற்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.